ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் காய்ஸ். ஸோ வெல்கம் டு அவர் ட்ரேடிங் கிங் யூடியூப் சேனல். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ கோல்டு வந்து இதுக்கப்புறம் நமக்கு எப்படி எந்த மாதிரி அனாலிசிஸ் இருக்க போகுது, இங்கேருந்து டார்கெட் எங்கே போக போகிறாங்க, எவ்வளோ மூவிங் நடக்க போகுது, மொமெண்டம் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து என்றைக்குமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஒர்க் என்னென்னா, எது நமக்கான கரெக்டான எலமெண்ட், எதை நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து டே டு டே வந்து மாறிக்கிட்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் புதுசாக வரும். ஸோ நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே மைண்டில். ஓகேவா? ஸோ அதை வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கணும். இதுக்கப்புறமா தான் நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு எல்லாத்தையுமே ஃபைனலாக தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, சரி ஓகே. சரி, கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்ட் இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது. சரியா? ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அனாலிசிஸ் படி ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் டிஎம் கூட பண்ணலாம். ஓகே, சரி ஓகே. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒரு ருட்டீன் வேணும். ஓகேவா? ஸோ ருட்டீன் அப்படின்னா எப்படி, நம்ம காலையில் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் வந்து பாத் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கு. இங்கே என்னென்னா இங்கே என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெய்லியுமே டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறது, மார்க்கெட்டோட பயாஸை ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டூல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, எடுத்து வச்சுருக்கோமா அதை பார்த்துக்கிறது, எந்தெந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த பேர் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா, ஆர்டரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்ட பிறகு நம்மளோட டைம் ஃப்ரேம்ஸ் அதெல்லாமே பார்க்கணும். அண்ட் தென் வந்து நீங்கள் எந்த மாதிரி செஷனில் இருக்கிறீங்க, லிக்யூரிட்டி இருக்கா மார்க்கெட்டில், ஸோ வால்யூம் இருக்கா, இல்லைனா வந்து மொமெண்டம் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, சரி ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து கோல்டு, அதுக்கப்புறமா யூஎஸ் ஆயில், அதுக்கப்புறமா அது ஒரு கரன்சி பேர் யூஎஸ்டி விசஸ் சிஹெச்எஃப், அண்ட் தென் வந்து நாஸ்டாக் அல்ல அதில் வந்து யூஎஸ் டெக் நம்ம பண்ணுறோம். ஓகே, யூஎஸ் 100 கேஷ். அப்புறமா சில்வர் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா கோல்டோட கோரிலேட்டிவ் பேர் வந்து சில்வர், அதனால் வந்து சில்வர் யூஸ் பண்ணுறோம். கிரிப்டோவில் பார்க்கும்போது மேஜரான 2 காயின். ஓகே, ஒன்று வந்து பிட்காயின், இன்னொன்று வந்து எத்திரியம். இப்போதைக்கு இந்த 2 முறை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி ஓகே. ஸோ எதனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேலி ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் ட்ரெஷரி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி ஒரு சேவிங்ஸுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு 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 பேங்க் மாதிரி, ஓகே, ஒரு ஒரு சேஃப்டி பேக்கப் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரெஷரி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எந்த மாதிரி அசட்டை வந்து வாங்கி வைப்பாங்க அப்படின்றத பொறுத்து அந்த அசட் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாண்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இது யூஎஸோட கரன்சி, இதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஎஸ்டி டாலரை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணாங்க. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆச்சு, அப்படியே வந்து கோல்டு வந்து நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் நமக்கு வந்து கோல்டு வீக் ஆகி செல்லிங்கில் இருந்தது. ஓகே, ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் மோடில் போய் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்து ஒரு செல்லிங் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 19, ஓகே, ஆகஸ்ட் 19 அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா ட்ரெஷரியிலேருந்து ஒரு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரி டெசிஷன் அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இனிமேல் வந்து கொஞ்சம் இந்த பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நாங்கள் கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைனா வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எது ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது இதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எதை ஸ்டாப் பண்ணுறாங்க? பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே கோல்டோட அசட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பாண்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்டி டாலர் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டாலர் வீக் ஆன உடனே இமிடியேட்டாக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கோல்டில் வந்து அவங்க வந்து ஒரு லார்ஜ் பல்க் குவான்டிட்டி ஆஃப் கோல்டை வந்து அவங்க வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வித் ஹியூஜ் வால்யூம் வந்து அதிகமாக இருந்தது. அதாவது கரெக்டாக வந்து ஆகஸ்ட் 19 கரெக்டாக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 6 PM கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு சாயந்தரம். ஓகேங்களா? ஸோ 6 மணிக்கு சாயந்தரம் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆகி போயிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து டே டு டே வந்து வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் போகணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் செல் என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட எத்தனை பேரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் பாருங்கள். ஸோ அது மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் இது வந்து ஒரு கிளியரான பையிங் மூமெண்ட்னா, ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட் வித் ஒரு என்ட்ரி போட்டிருந்தாங்களோ செம்ம ஹியூஜ் ப்ராஃபிட். பட் நான் வந்து இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து நாங்கள் இந்த ரன்னிங் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வால்யூம் கேண்டில், ஸோ இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்து இந்த ஐயில் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து எந்த டைம்லனாலும் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டல் கம்மி. ஓகே. ஸோ எனி ஒன் ஹூ ஹாவ் த கேபிட்டல் ஆஃப் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 trillion அது மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நம்மளால் வந்து மேக்ஸிமம் இல்லைனாலும் ஒரு மினிமைஸாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம வச்சுருக்கிறது ஒரு $10,000 அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஸோ ஒரு மூவிங் கெப்பாசிட்டி வேணும்ல. ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் அதால் வந்து புல் பண்ண முடியும், அதை புஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ட்ரேடிங்கும். ஸோ நம்மளால மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ ஒரு 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 வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளோலேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். வித்தின் தட் ஃப்ளோ we can able to மேக் ப்ராஃபிட். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. சரி. ஓகே. டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டல். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் 2-3 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது கோல்டு அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மந்த்து டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மந்த்து டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த். ஓகேவா? ஸோ ஜனவரி மந்தில் ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இது இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனது அடுத்த வர கேண்டில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறமா வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேமர் கேண்டில் வச்சுருக்காங்க. எப்போ? பிப்ரவரி மந்த். ஓகேவா? பிப்ரவரி மந்த் ஹேமர் கேண்டில் வச்ச பிறகு எத்தனை பேர் வந்து செல்லிங் போட்டிருப்பாங்களோ அவங்களோட செல்லிங் எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு மேலே போயிட்டு லிக்விடிட்டி என்ட்ரி நடந்திருக்கு. கரெக்டாக லிக்விடிட்டி என்ட்ரி நடந்துட்டு மார்க்கெட்டில் வந்து பாருங்கள் ஒரு பியரிஷ் எங்கல்ஃபி வச்சுருக்காங்க மார்க்கெட். ஸோ பார்த்தா தெரியும் இது ஒரு ஹை, இது லோ. ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு கேண்டலில் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இவ்வளோ தூரம் இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்துருந்துச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம வந்து பேரிஷ் எங்கல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி, அதாவது செல் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகி இந்த இடத்துக்கு போயிருக்காங்க பாருங்க. இப்போ இதுலேயே உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே காலி. இதை மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய விஷயத்த வந்து மார்க்கெட்டில் கற்றுக்க முடியும். ஓகேவா? சரி. ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது ஒரு எந்த மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும். ஓகேவா? ஸோ ஜனவரியிலேருந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி ஜூலை மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஒரு செல்லிங் மொமெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இங்கே பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்போ வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த லெவல் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4640 அப்படின்ற ஒரு லெவல். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போவாங்க. ஏன் போவாங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, அதாவது மே மந்தோட கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த மே மந்தோட கேண்டிலோட மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இருக்கும்ல, ஸோ அதுதான் நான் வந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கே கீழே செல்லிங் ஆகி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த ஓப்பனிங்கை தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்து போவாங்க. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பிப்பு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பிப்பு. ஓகேவா? 1000 பிப்பு வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆனவங்க இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து போயிட்டாங்கன்னா ஒரு
நியூ ஏரியா ஜோன் இருக்கும். ஸோ நியூ ஏரியா ஜோனில் போய் மார்க்கெட் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லெவலில் தாண்டுறாங்க அப்படின்னா 4887, ஓகேவா. ஸோ 4887 அப்படின்ற லெவலுக்கு போவாங்க. ஸோ இதையும் தாண்டாங்க அப்படின்னா இந்த ஜனவரி மந்தோட லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுப்பாங்க. பட் ஆனால் இது எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். மேக்ஸிமம் இந்த இயர் ஆஃப் எண்டில் தான் அவங்க வந்து எடுக்க முடியும், ஓகேவா. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏன்னா வந்து லிக்விடிட்டி வேணும், உடனே வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இங்கே இருந்து பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 10,000 பிப்பு கிட்ட மேலே போயிட்டு இருக்கு, ஓகே. ஸோ அது வந்து பாசிபிள் வந்து இருக்குது, பட் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள் 200 EMAவா, 200 EMAக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பை என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு அனாலிசிஸ், ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் தான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ என்ட்ரி போட்டு வைப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $85,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ $85,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், $12,000 லாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு $14,000 ப்ராஃபிட். ஸோ அதுக்கப்புறமா $260 ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு $5,720 வந்து எனக்கு லாஸில் போயிடுச்சு. அது வந்து எனக்கு நான் கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் மூலிமா எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணேன், பட் எனக்கு க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இந்த அமௌண்ட் லாஸ், ஓகே. ஸோ அதுக்கு இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இது வந்து நான் ஹோல்டு பண்ணேன், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் என்னால் பண்ண முடிஞ்சுது, ஓகே. ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்க்கெட்டில். ஆஃப்டர் தென் இங்கே ஒரு லாஸ். மேக்ஸிமம் ஒரு 8 ட்ரேட்ஸ்க்குள்ளே ஒரு 1 ட்ரேட் மட்டும் தான் இங்கே லாஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அது மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறது தப்பு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. டெமோ அக்கௌண்ட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்ட்ரிஸ் எடுத்து பழகுங்க. ரியல் அக்கௌண்ட்டில் போகும்பொழுது எமோஷன்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டை விட ரியல் அக்கௌண்ட்டில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபியர், ஃபோமோ அது எல்லாமே வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பயாஸ் இருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நமக்கு இங்கேயே பிரேக் ஆகுது மார்க்கெட். ஸோ இங்கேயே பிரேக் ஆன பிறகு ஒரு எஃப்இஜி டேக் ஆகி செல்லிங் மூமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ மேபி இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து பிரேக் ஆனாங்க அப்படின்னா அகைன் வந்து செல்லிங் மூமெண்ட் கண்டினியூ ஆகி இந்த லெவலுக்கு வருவாங்க, அதாவது 23,600 அப்படின்ற லெவலுக்கு வருவாங்க, ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு இன்வெஷன் எஃப்இஜியில் டேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இன்வெஷன் எஃப்இஜி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு இன்வெஷன் எஃப்இஜி டேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி தான், ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி தான். ட்ரேடிங்கிறது ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி தான், ஓகேவா. ஸோ நம்ம எப்போ வந்து என்ட்ரிஸ் எடுத்தாலுமே நமக்கான ப்ராஃபிட் கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற ஒரு எய்ம் ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2,000 rupees எனக்கு ரிஸ்க்கு, நான் வந்து இந்த என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றது தான் உங்களோட கான்செப்டாகவே என்றைக்குமே இருக்கணும், ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் அனாலிசிஸ் பார்த்தோம், இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ மற்றபடி வந்து நம்ம நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது ட்ரேடிங்கில், நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் டெய்லியுமே பார்க்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கோர்ஸாக நம்ம எடுக்கிறோம். ஸோ கோர்ஸ் வேணுன்றவங்க மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணாலும் ஓகே, ஆர் யூடியூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ வாட் எவர், ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ லாஸ் வருது, நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கோர்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணி கற்றுக்கலாம், ஓகே. ஏன்னா லாஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்றப்போ நம்ம அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டான ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும், ஓகேவா. அதுக்கு சில கீ டேர்ம்ஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு பைக் புதுசாக வாங்குகிறோம் ஓட்ட முடியலனாலும் கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் எல்லாமே. இதில் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் வந்து ப்ளே ஆகும். இது மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டேஜ் நீங்கள் கடந்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி, கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ஸ் மார்க்கெட் ஈஸியாக இங்கே மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேக் ஆகிருந்து இங்கே யாரெல்லாம் என்ட்ரி எடுத்திருந்தாங்களோ ஹியூஜ் ப்ராஃபிட். பை லிமிட் டிபி இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலே $66,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஹவு மச் டாலர்? $66 ப்ராஃபிட். இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரிஸ்க். ஓகேவா? இதை பாருங்கள், $34,000 அப்படின்றது 35 லட்ச ரூபா. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து நான் இப்போ இது வந்து ப்ராக்டிஸ் அப்படின்றனால நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் அந்த ரியல் டைமில் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்லாம் போடவே கூடாது. ஓகே, இவ்வளோ லாட் சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சேஃப் சைஸ் அப்படின்னா 0.01 ஆர் 0.05 மேக்ஸிமம். ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் 0.1 வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மெத்தடு போயிடும், அந்த டிசிப்ளின் இருக்காது. ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அதை பற்றி ஸோ இன்னும் நிறையா ஒரு கான்செப்டை வந்து மார்க்கெட் பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் நிறையா விஷயத்தோடு நான் உங்களுக்கு வரேன். சேனல் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, பாய். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. டிபி அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே என்ட்ரி எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒரு லாங் ரன் என்ட்ரி எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கேப்சர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த கேப்சர் வந்து நம்ம பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ரன்னிங் ட்ரேடில் வந்து நடுவில் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னோட டிப்ஸ். ஓகே, நம்ம எப்போவுமே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 1-2 டிப்ஸு நம்ம இதில் சொல்லிட்டு தான் போகிறோம். சரியா? ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ணாலே பாதி விஷயத்தை நீங்கள் கடந்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.